நீங்க ஊத்துங்க பாருங்க. அமெரிக்கால வந்து நல்லா நாகர்கோவில இருந்து எடுத்துட்டு வந்த மண் சட்டியில பாறை மீன் குழம்பு. நல்லா மீன் குழம்பு மட்டும் சோறு குழஞ்சிருந்தா சுவையா இருக்கும். அப்படி நல்லா குழஞ்ச சோறுல மீன் குழம்பு வச்சு ஆஹா. லேசா மிளகாயை கடிச்சிட்டேன். ஆனாலும் பாருங்க, பாறை மீன் வறுவல், பாறை மீன் குழம்பு, எல்லாத்துக்கும் மேல நம்ம ஊர்ல வயல் நண்டு கடல் நண்டான்னு சாப்பிடுவோம். இது வந்து பனி நண்டா, ஸ்னோ கிராப் அப்படின்னு இந்த ஊர்ல இருக்க நண்டை பிடிச்சி அதில் நம்ம ஊர் மசாலா போட்டு பிரமாதமா இருக்கு. இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ ஏன் கான்சியஸ் ஆயிட்டாங்கன்னா 2007 இந்திய மகளிர் பெண்கள் அணி கபடியுடைய கேப்டன் ஜீவிதாக்கா அவங்கள சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னொரு கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா, அக்காவுடைய அப்பா மரியாதைக்குரிய திரு ராஜரத்னம் அவர்கள் இந்திய கபடி அணியுடைய கேப்டனா இருந்தவங்க. இப்ப நிறைய பேருக்கு கபடி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பைசன் படத்துல பாடத்தி கணேசன் அண்ணனுடைய ரோல் பண்ண துருவிக்ரம் கிட்டான்னு ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. கடைசி நேரத்துல கிட்டா நீ போடா அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல இருந்து ஒரு கேப்டனா யாரை அனுப்பணும்னு தெளிவா கைட் பண்ண அந்த பிரபஞ்சன பண்ண ரோலை வந்து யாரோடதுன்னா ராஜரத்னம் அவர்களுடையது. அவங்கதான் இந்திய அணியை பயங்கரமா வழிகாட்டி நிறைய பேரும் புகழும் வாங்கி கொடுத்தாங்க. அப்படி வழிகாட்டுதலோட வளர்த்த இந்த புண்ணியவதி நல்லா மீன் குழம்பு, நண்டு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. இவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அப்படியே திரும்பி அவங்களை காட்டுங்க. அந்த வண்ண வண்ணமா இருக்காங்கல்ல, இவங்க தாய் உள்ளத்தோட நேத்து ஒரு தாய் ரெஸ்டாரண்ட் கூட்டி போனாங்க. இதான் சூஷி. அதுல ஒரு சூசி கொடுத்தாங்க. அடாடா அடாடா, அதுல இருந்த கடல் பாசி என் முகத்துல பாவனைகளை பார்த்துட்டு இவன் சரி பண்ணிட்டு வரமாட்டேன், இவனுக்கு மீன் குழம்பு வைங்க அப்படிதான் அந்த மீன் குழம்பு கொடுத்துருக்காங்க. அமெரிக்கால வந்து நாகர்கோவில் மீன் சட்டியில மீன் குழம்பு சாப்பிடணுங்கிறதுக்கு இருந்திருக்கு. நன்றி நன்றி நன்றி.